ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருத்தலம் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஏடகநாதர் சிவன் திருத்தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரையில் எத்தனையோ சிவன் தலங்கள் இருக்கு. ஒவ்வொரு பழமையான கோயில்களுமே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு தனிச்சிறப்புக்குரிய கோவில் தான் இந்த திருத்தலம். இந்த கோவிலோட தல வரலாறு பற்றி காணொலியில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவேடகம் என்னும் பகுதியில் இருக்கும் ஏடகநாதர் திருக்கோவில். இந்த கோவில் காலை 6:30 12:30 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இந்த திருக்கோவில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும். இத்தலத்தின் மூலவர் ஏடகநாதேஸ்வரர், தாயார் ஏலவார் குழலி. இத்தலத்தின் தல விருட்சம் வில்வமரம். தலத்தின் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்த குளம் மற்றும் வைகை ஆறு ஆகியவை உள்ளது. இந்த திருத்தலம் மக்களின் மன பயம் போக்கி செல்வ வளம் சேர்க்கும் திருத்தலமாக கருதப்படுகிறது. இந்த தலம் பிரம்மன், திருமால், வியாசகர் மற்றும் பராசகர் ஆகியோர் வந்து ஈசனை வழிபட்ட தலம் என்பதால் இங்கு வந்து இறைவனை வேண்டிக் கொண்டால் மும்மூர்த்திகளின் அருளும் கிடைக்கும். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு காசிக்கு நிகராக நிறைய சிவன் தலங்களை சொல்லுவாங்க. அதில் ஒன்று தாங்க இந்த திருவேடகம். இங்கு ஒரு நாள் வந்து நம்ம ராத்திரி தங்கியிருந்து இந்த சிவனை வழிபட்டா மனசில் உள்ள கவலைகள்லாம் நீங்குவதோடு வாழ்நாள் முழுவதும் காசியில் வாழ்ந்த புண்ணியம் கிடைக்கும். இந்த ஊரோட பெயர் காரணம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஒரு முறை சமணர்களுக்கும் அந்தணர்களுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கு. அதில் சமணர்கள் தாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஞானசம்பந்தரோட திருநள்ளாற்று பதிகம் அந்த நூலை தீயில இட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஏடு தீயில் கருகாமல் அப்படியே பசுமையாக இருந்திருக்கு. சரி, அனலில் தான் எதுவும் ஆகலை, நம்ம தண்ணியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமணர்கள் அவங்களோட வாதத்தை தண்ணியில் எழுதி ஓட விட்டுருக்காங்க. அந்த ஏடெல்லாம் தண்ணியில் மூழ்கிருச்சு. ஆனால் திருஞான சம்பந்தரோட வாழ்க அந்தனர் என்ற பதிகத்தை எழுதி வைகை நதியில் போடும்போது அந்த ஏடு நீரில் மூழ்கி செல்லாமல் மாறாக வெள்ளத்தை எதிர்த்து ஒரு கரையில் சேர்ந்திருக்கு. அந்த கரை சேர்ந்த இடமே திரு பிளஸ் ஏடு பிளஸ் அகம் என்றிருந்ததே பின்னாளில் மருவி திருவேடகம் என்றாயிற்று. ஏட்டை கரையேற்றியவனே நம் பிறவி பிணியையும் தீர்த்து நம்மையும் கரையேற்ற வல்லவன் என்பதனால்தான் திருவேடகம் வந்து திரு ஏடகநாதரை வணங்கினால் பிறவி பிணிகள் அனைத்தும் தீரும் என்பது மக்களிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோவிலில் ஈசன் மற்றும் அம்மனுக்கு தனித்தனியாக 2 கோபுரங்கள் அமைந்துள்ளது. ஈசனின் ஆலயத்தின் உள்பிரகாரத்தில் கிழக்கு சுற்றில் சூரியன், சாயா, சமிக்கை சமேதரராக காட்சி தருகிறார்கள். இங்கு அம்மன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த அம்மனை வேண்டினால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அம்மன் சந்நிதியின் ஒரு தூணில் திருஞான சம்பந்தர் குழந்தை உருவம் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.